அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப மொளக்கட்டின பாசிப்பயிர யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டா கூட இது சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட்டு பாசி பயிர மொள கட்டிக்கலாம். நான் யூசுவலா எந்த பயிர மொள கட்டுறதுனாலும் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். இது உலமாட் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஊற வச்ச பாசி பயிர மேலே ஹோல்ஸ் இருக்க பாட்டில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரே நாளில் சூப்பராக இந்த அளவு மொள கட்டி அதே போல் எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே இருக்க பாட்டில் போய் நின்றுடும். ஸோ ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க பேஜை ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த பாசி பயிரை ஒன்றா ரெண்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். மேலே கொஞ்சம் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். அதே போல கொத்தமல்லி இலைகளை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. பைண்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கூடவே பொடியா நறுக்குன ஆனியனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வடை மாவோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு தவால ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி விட்டு லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி 2 சைடு வேக வச்சீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணுங்க.